என்னாலுமே என் தேவனை என்னாவினால் துதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான காரியங்களையும் தொடர்ந்து சில சத்தியங்களையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது, மனுஷகுமாரனாக வந்தது அதிசயம். மரியாளிடத்துல அவருடைய பிறப்பு அதிசயமாக இருந்தது. அதே போல மரியாளிடத்திலேயே அந்த மீட்பின் செய்தியும் கொடுக்கப்பட்டது மேன்மையான அதிசயம். இதை நீங்க வேதாகமத்துல சில வசனங்கள்ல பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலும் காண முடியும். தொடர்ந்து 2வதாக யோசேப்பு வளர்ப்பு தந்தையாகிறார். அதே போல இன்னொரு யோசேப்பு அவரை அடக்கம் செய்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16, 20 வசனங்களையும், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள்ல இதை பார்க்க முடியும். 3வதாக பெரிய ஏரோதின் காலத்துல அவருடைய பிறப்பு இருந்துச்சு. அதே போல ஏரோது அந்திப்பாவின் காலத்துலதான் அவர் சிலுவையிலும் அடிக்கப்படுகிறார், மரிக்கிறார். இதை நீங்க மத்தேயு சுவிசேஷம் 2:8 மற்றும் சில வசனங்கள்ல பார்க்க முடியும். அதே போல 4வதாக 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது உபவாசித்து ஜெபித்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் பாருங்களேன் இந்த பூமியில இருந்து தம்மை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அவர் பரலோகத்துக்கு மகிமைக்கு ஏறி சென்றார். 5வதாக ஒலிவமலையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார். அதே போல பாருங்களே, ஒலிவமலையில் தான் அவர் இறங்கியும் வரப்போகிறார். இதை நீங்க தொடர்ந்து அப்போஸ்தலர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9, 11 வசனங்கள்ல பார்க்க முடியுங்க. சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுங்களா? பைபிள் யாரையெல்லாம் சொல்லியிருக்கு தெரியுங்களா? அதாவது சகரியா இருந்தாருங்க, சிமியோன் இருந்தாருங்க, நாத்தான்வேல் இருந்தாரு, மரியாள் இருந்தாங்க, எலிசபெத் இருந்தாங்க, யோசேப்பு இருந்தாங்க, அன்னாள் இருந்தாங்க. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திய காபிரியல் என்னும் தூதன் மரியாளுக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன 7 விஷயங்களை நாம பைபிள்ல சொல்லப்பட்டதை பார்க்கலாம். அப்படி என்ன 7 காரியங்களை மரியாளுக்கு காபிரியல் சொன்னார் அப்படின்னா, நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்கள்ல அந்த 7 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். 2வது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 3வதாக சொன்ன செய்தி, அவர் பெரியவராய் இருப்பார். 4வதாக, உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். 5வதாக, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 6வதாக, அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். 7வதாக, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று தூதன் சொன்னார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்தார். தொடர்ந்து அவர் ஏன் இந்த பூமியில பிறந்தார் என்று சில 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் 1:14 பிதாவாகிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 2வதாக யோவான் 14:6 பரலோகத்தின் வழியை காட்டுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதாவதுங்க, பரலோகத்திலிருந்து இந்த பூமியில பிரசங்கிக்க வந்த ஒரே தெய்வம்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் இந்த பூமியில நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர். மூன்றாவதாக யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். நான்காவதாக சத்தியத்தை குறித்த சாட்சி கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37 தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் அடிப்படையில பார்க்க முடியுங்க. இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டாரு, மனுஷகுமாரனாகிய என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, அவருடைய காரியத்தை சொல்றாரு. சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பெத்லகேம் என்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தார். வளர்ந்தது நாசரேத் என்ற சாதாரண ஊர்லங்க. இவர் ஒரு பெரிய பட்டதாரி இல்லைங்க, படித்து பட்டம் பெற்றவரும் இல்லை. இவர் ஒரு புத்தகம் கூட எழுதலைங்க, ஒரு அச்சகம் கூட நிறுவவில்லைங்க. ஆனா இவரை பற்றிய எழுதின புத்தகங்கள் கணக்கே இல்லைங்க. இவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லைங்க. இவர் ஒரு ஆசிரமம் கூட அமைக்கல, ஆலயத்தை கூட கட்டல. ஆனா இவர் பெயர்ல ஆயிரக்கணக்கான அனாதை இல்லங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஊனமுற்றோர் இல்லங்கள், பல தொழிற்பயிற்சி கூடங்கள், முதியவர் இல்லங்கள், இன்னும் சில பல மருத்துவமனைகள், பொது சேவை நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனா அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேதாகம கல்லூரிகள், இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தம் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த தம் பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும்படியாக, இன்னும் அவரை அறிந்து கொள்ளும்படியான பல ஆயிரக்கணக்கான சபைகளை இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே இருக்குதுங்க. அவருடைய சபை இந்த பூமியில இன்று நிலைச்சிருக்குதுங்க. இவருக்கென்று இருந்தது சில படிக்காத மீனவ சீஷர்கள் இருந்தாங்க. அவருடைய உபதேசங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் உலகின் மூளை முடுக்கெல்லாம் இன்று துணிக்குதுங்க. அவருடைய உபதேசங்கள் உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் துணிக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதுங்க. இவர் தன் வாழ்நாள்ல 200 மைலுக்கு மேல கூட பயணம் செய்ததே இல்லைங்க. ஆனா உலகத்துல எந்த ராஜ்யமும் ராணுவம் பெற முடியாத வெற்றிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுள்ளாருங்க. கடல் கடந்து அவர் ராஜ்யம் எங்குமே பரவி இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரு தங்கள் படைபலம், பணபலம், பதவி பலம், அதிகாரங்களை கொண்டு தேசங்களை கைப்பற்றுவாங்க, கைப்பற்றினார்கள். எத்தனையோ ராஜ்யங்கள் ஆனா இன்னைக்கு இல்லாம போயிடுச்சுங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும் அழியாதுங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து ஒருவரே தமது அன்பின் ராஜ்யத்தை இன்றைக்கும் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்குன்னு லட்சக்கணக்கான மக்கள் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக மரித்திருக்கிறாங்க, மரிக்கும் ஆயத்தமா இருக்கிறாங்க. அவருடைய ராஜ்யம் என்றுக்கும் அழியாது. ஏன்னா அவர் ராஜாவாகத்தான் பிறந்தாரு, ராஜாவாகத்தான் மரித்தாரு, ராஜாவாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறாருங்க. மனிதன் நிலாவுல நடந்தான் என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நடந்தார் என்பது தாங்க உன்னதமான செய்தி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று வேதம் சொல்லுதுங்க. இவர் பிறப்பதற்கு 742 வருடங்களுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாருங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்றாருங்க. அவர் நீதி உள்ளவர். அப்படியே தம்முடைய நீதிய அவர் சரியாக செய்யறாருங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழைய பெய்ய பண்ணுகிறாருங்க. என் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையை பாத்தீங்களா? அவருடைய செயலை பாத்தீங்களா? எல்லாரையும் நேசிக்கிற நல்ல தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. அவர் பாத்தீங்கன்னா தம் போதித்தபடியே பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினாருங்க. பரிசுத்தர் என்று சொன்னா அது இயேசு ராஜாவுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று வெளிப்படையாகவே கேட்டாருங்க. அவ்வளவு மிகுந்த பரிசுத்தம் உள்ள ஒரு தேவகுமாரன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவர் இந்த உலகத்துல நமக்காக ஜீவனைய தந்தாருங்க. அவர் கொடுத்த உபதேசம், அவர் சொன்ன சத்தியங்கள், அவர் போதித்த போதனைகள்லாம் ஒப்பற்றவைகள், அது மேன்மையானவைகள். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவருக்கும் அவர் தம்முடைய மகிமைய ரட்சிப்ப வெளிப்படுத்துறாருங்க. நன்றியோடு துதிக்கிறேன் நல்லவரே துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன் நல்லவரே துதிக்கிறேன். உங்கரம் பிடித்து நான் நித்தம் நடக்கணும், உங்கரம் பிடித்து நான் நித்தம் நடக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது இயேசுவுக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது இயேசுவுக்காக. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ துன்பமோ எல்லாமே இயேசுதானே. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ துன்பமோ எல்லாமே இயேசுதானே. ஒரே ஒரு வாழ்க்கை அது உமக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது உமக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை அது உமக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது உமக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை அது உமக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது உமக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை அது உமக்காக, ஒரே ஒரு ஜீவன் அது